சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசன்னை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசன்னை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மாசந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மாசந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். அருமையாயே சாண்டவர் எண்ணியதா. என் ஆத்ம மீட்பை அருமையாயே சாண்டவர் எண்ணியதா. சொந்தத்தம் ஜீவனம் ரத்தம் எனக்காய் சிந்தி ரட்சித்தாரே. சொந்தத்தம் ஜீவனம் ரத்தம் எனக்காய் ரட்சித்தாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மாசந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மேகம் போலில் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. கார்மேகம் போல் என் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மாசந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மாசந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார்.
சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வாரந்தோறும் உங்கள் அனைவரையும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அது பயன்பட, ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பிரயோஜனமாய் விளங்க ஆண்டவரே நீர் கிருபை அருளும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது தேவனுடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேச வசனங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்காமல் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று இங்கே எழுதுகிறார். இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் தியானித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இது நமக்கும் பொருந்தும். நம்முடைய காலங்களை கணக்கிட்டு பார்த்தால் எத்தனை ஆண்டுகள், 30, 40, 50 போன்ற ஆண்டு கணக்காக நாம் தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான ஆலய பிரகாரத்தை நாம் வாஞ்சித்து தேவ சமூகத்துக்கு போகிறோம். பயத்தோடு பக்தியோடு அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். காலாகாலமாக நாம் உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்களாகவே காணப்படுகிறோம். அல்ல, நாம் கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாகவும் நம்ம காணப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு தான் இதை எழுதுகிறார், ஊழியர்களுக்கு அல்ல, தேவ ஜனத்திற்கு தான் இந்த வார்த்தையை எழுதுகிறார். அல்லாமலும் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதும் போது பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நம்மை ஒரு காலத்தில் அந்தகாரத்துக்குள்ள, இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவ இருளுக்குள்ள, அந்தகாரம், பிசாசின் இருள். பிசாசு பாவத்துக்குள்ள நம்மை தள்ளி பாவ வாழ்க்கையில், அநியாயத்தில், அக்கிரமத்தில், எப்படியோ மனப்போன போக்கில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பழைய வாழ்க்கை அது அந்தகாரமான ஒரு இருளான வாழ்க்கை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இடைப்பட்டார், நம்மை சந்தித்தார். அந்தகாரத்துக்குள்ள, இருளுக்குள்ளே இருந்த நம்மை ஒரு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கூட்டி சேர்ப்பித்தார். ஆச்சரியமான ஒளி ஆண்டவராகிய இயேசு. அவர் இந்த உலகத்திற்கே ஒளியானவர், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தவர்.
அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் எல்லாரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை வரவழைத்தார். இப்போ நம்ம ஒளிக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம், சபைக்குள்ளே இருக்கிறோம். இங்கே ஆவியானவர் பேதுருவை கொண்டு சொல்லுகிறார். வாசிங்க மீண்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அந்த புண்ணியத்தை நம்ம சொல்லணும். இது ஊழியர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. கர்த்தர் நமக்கு செய்த புண்ணியங்கள், நமக்கு அவர் தந்த சத்தியம், ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இந்த புண்ணியத்தை, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் கொடுத்த விடுதலை, கர்த்தர் நமக்கு தந்த மேன்மை, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கர்த்தர் கொடுத்த ஒரு சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷம், சமாதானம், கர்த்தர் நமக்கு செய்த புண்ணியங்கள் ஏராளம் ஏராளம். அந்த புண்ணியங்களை, அந்த காலத்தில் இருந்த நம்மை ஒரு ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படிக்கு நம்மை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார்? தொடர்ந்து வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறோம். ரட்சிப்பை பெற்றால், கல்வாரியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு எவ்வளவு நெருங்கின சொந்தமாகிறோம். அவருக்கு சொந்தமான ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி என்றெல்லாம் நம்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நாம், போதிக்கக்கூடியவங்களா, நம்ம கேட்குற சத்தியத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டிய நாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? உட்கார்ந்த நிலைமையில் இருக்கிறோம். இல்லை, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எழுப்பணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மற்றவங்களிடத்துல சொல்லணும், பேசணும், கர்த்தரை குறித்து பேச வேண்டும். தேவாதி தேவன் மனுமக்களை மீட்க, பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தார், மனிதனாய் வந்தார். அப்படி அவர் வந்த பொழுது அந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மற்றவங்க எல்லாம் இரவுல நன்றாய் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு விழித்து கொண்டு இருந்தவர்கள் மேய்ப்பர்கள். அன்றைக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஓனாய் வந்துடக்கூடாது, நரி வந்துடக்கூடாது, கள்ளர்கள் வந்துவிடக்கூடாது, ஆடுகளுக்கு எந்த ஒரு சேதங்கள் நஷ்டங்கள் ஒன்று நேரிடக்கூடாது என்று அவங்க மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவதூதர்கள் அவர்களுக்கு வெளிப்படுறாங்க. பெரிய பிரகாசம், அதை பார்த்து பயப்படுறாங்க. பயப்படும் போது அந்த தேவதூதர்கள் அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்தில் அவங்களை பார்த்து, பயப்படாதீங்க, இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம், பயப்படாதிருங்கள். மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அது என்னவா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம், உலகத்தில் எல்லாருக்குமே சந்தோஷம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளையை நீங்கள் போய் பார்க்கும்போது தூணிகளில் சுற்றி அது முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னபோது மேய்ப்பர்கள் உடனேயே புறப்பட்டு போறாங்க. பிள்ளையை பார்ப்பதற்காக தீவிரமாய் அவர்கள் புறப்பட்டு வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் பார்க்கிறாங்க. தேவதூதர்கள் சொன்னபடியே இருக்குது. தேவதூதர்கள் அறிவித்தபடியே அங்கே காட்சியை பார்க்கிறார்கள். மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் பார்க்கிறார்கள். பார்த்து என்ன செய்தாங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷம்
2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கண்டு கண்டு அந்த பிள்ளையை குறித்து அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் தங்களுக்கு பண்ணினார்கள். சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே இருந்தது. ஆச்சரியப்படுறாங்க. ஆகவே தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். அடுத்த வசனம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லா ஜனத்துக்கும் ஒரு ஆச்சரியம். மனுக்குலத்தை மீட்க, மனுஷரை ரட்சிக்க தேவகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார். தேவனே தேவகுமாரனாய் பூமிக்கு வந்திருக்கிறார். கேட்டதையும் அவர்கள் கண்டதையும் பிரசித்தம் பண்றாங்க, அதை அறிவிக்கிறாங்க. கேட்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அருமையானவர்களே, நாம கர்த்தரிடத்தில் இருந்து எவ்வளவு புண்ணியங்களை பெற்றிருக்கிறோம். பேதுரு சொன்னபடி அவர் நமக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை இன்னைக்கு ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதிய சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. நமக்கு கொடுக்கிற வேத வாக்கியங்கள், சத்தியம், கர்த்தருடைய சத்தியம் எத்தனை எத்தனை நமக்கு கிடைக்குது. அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் ஆவியானவர் பவுலை கொண்டு அந்த இடத்துல எழுதுகிறார். எபிரேயர் நம்ம வாஸ்தமே 5:12. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு மூலோபதேச வாக்கியங்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. நம்ம கேட்டதையே கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அது கேட்குற நேரத்துக்கு தான். அப்புறம் அதை நம்ம அப்படியே வேத வாக்கியங்களை மறந்து போயிடுறோம். ஆகவே கேட்குற சத்தியத்தை நம்ம வாழ்க்கையிலே கடைபிடித்து மற்றவர்களுக்கும் அதை அறிவித்தால் சத்தியம் நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கும். ஆகவே நம்முடைய காலங்களை கணக்கிட்டு பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை எப்பொழுது அறிந்து கொண்டோம்? ஆத்தும ரட்சிப்பை எப்போ நம்ம பெற்றுக்கொண்டோம்? ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தில் அடியெடுத்து வைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? இன்னும் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவாலய வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு சப்பானியைப் போல இன்றைக்கு உக்காந்த ஆண்டவரே இறங்கும் கிருபை செய்யும், இறங்கும் கிருபை செய்யும் என்று பிச்சைக்காரனை போல பிச்சை எடுக்கிற நிலைமையா? இல்லை, அப்படி அல்ல. நாம் பிரசித்தம் பண்ண வேண்டியவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டியவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேச வேண்டியவர்கள். ஆகவே காலத்தை பார்த்தால் நம்முடைய காலங்களை கணக்கிட்டு பார்க்கலாம். எத்தனை வருடமா ஆலயத்துக்கு போகிறோம், எத்தனை வருடமா வேத வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் ரட்சிப்பை பெற்று எத்தனை வருடங்கள் ஆகிறது? இத்தனை வருட காலம் நம்ம என்ன செய்தோம்? காலத்தை கணக்கிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் போதிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டியவர்கள், வேத வாக்கியங்களை மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியவர்கள், அவர் நமக்கு செய்த புண்ணியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்கள் நாம். ஆனால் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பலமான ஆகாரத்தை புசியாமல் பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஒரு குழந்தை படுத்துக்கிட்டே இருக்கோம்லன்னு உட்காந்துட்டு இருக்கோம், அதுக்கு ஃபீடிங் பாட்டிலை வைப்பாங்க, அதை பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் வந்து 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 நாம் பாலை மாத்திரம் குடிச்சிட்டு போகக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும். மேலான சத்தியங்களை காது கொடுத்து கேட்கணும். பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் புசிக்கிற ஆகாரமாகிய சத்தியத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். 4 குஷ்ரோகிகள் இருந்தாங்க எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ள. அதை 4 குஷ்ரோகிகள் சொல்லுவாங்க பாருங்க, இப்பொழுது நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஏனென்றால் இது நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். நம்மை விடியட்டும் என்று காத்திருந்தால் கூட அது தவறு. மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 4 குஷ்ரோகிகள். அங்கே தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். சீரியருடைய படைபலம்
பாளையம் இறங்கி இருக்கிறது, முற்றுகை போட்டிருக்கிறாங்க. தேசத்துக்குள்ள பயங்கர பஞ்சம். அதில் ஒரு 4 குஷ்டரோகிகள் அங்கே வாசல்ல, ஒலிமிக வாசல்ல உட்காந்துருக்குறாங்க, பசியோட பட்டினியோட. இந்த 4 பேர் பேசிக்கிறாங்க. நாம் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு சாப்பாடு இல்லை, சாக தான் போகிறோம். சரி, பட்டணத்துக்குள்ளே போகலாம் என்றால் பட்டணத்துக்குள்ளே போனாலும் பஞ்சம் தலைவிரித்தாடுது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அங்கே போனாலும் நம்ம சாக தான் போகிறோம். அதை விட நம்முடைய தேசத்துக்கு எதிரியாக படையெடுத்து வந்திருக்கிற சீரியருடைய பாளையத்துக்கே போவோம். அங்கே போனால் அவங்க நம்ம கொன்னா சாகிறது, உயிரோட வச்சா வாழலாம் என்று 4 குஷ்டரோகிகள் புறப்பட்டு அந்த சீரியருடைய பாளையத்துக்கு நேராக போகிறாங்க. அப்படி போகும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்கிறார். இந்த 4 குஷ்டரோகிகள் நடந்து போகிற ஒரு அற்பமான நடைச்சத்தம், இருட்டோடு எழுந்து அவங்க போகிறாங்க. போகும்போது இவர்கள் 4 பேரும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குஷ்டரோகிகள், அந்த நோய் வந்தால் கால் கை எல்லாமே அப்படியே அழுகி போயிடும். காலெல்லாம் பாதி கால் தான் இருக்கும், கையில் பார்த்தா இந்த விரலெல்லாம் போயிடும், அந்த உள்ளங்கை தான் இருக்கும். மூக்கு வாய் இதெல்லாமே அப்படியே தேஞ்சு போய் உருக்குலைந்து போய் அவர்களுடைய அழகே இருக்காது, உருவமே மாறி இருக்கும். அவங்களுக்கு இந்த விரலெல்லாம் இல்லாமல் கால்களெல்லாம் அழுகி தேய்ந்து போன நிலைமையில் எப்படி நடந்திருப்பாங்க? இப்போ நம்ம நல்லா இருக்கிற நாமே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போக எவ்வளோ கஷ்டப்படுறோம். பாதிக்கப்பட்ட கால்களோடு அவங்க எப்படி நடந்து போயிருப்பாங்க? ஒரு அற்பமான நடைச்சத்தம், குஷ்டரோகிகளின் நடைச்சத்தம் ஒரு அற்பமான ஒரு சத்தம்தான். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறவர், அற்பமான ஒன்றை கொண்டு அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டவர். இன்றைக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு புத்தி இல்லாதவங்க, அறிவில்லாதவங்களை தெரிந்து கொண்ட தேவன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகள். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப அதிசயமானது. ஏனென்றால் மாம்சமான எந்த ஒரு மனிதனும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்குதான் அப்படி செய்தார். இங்கே இந்த படையை எதிர்த்து அதை முறியடிக்கிறதுக்கு இவங்களால் முடியல, எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறாங்க. இந்த 4 குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் என்ன சொன்ன, அசீரியரின் அந்த இராணுவத்திற்கு இவங்க 4 பேர் நடந்து போகிற ஒரு அற்பமான நடைச்சத்தம் அது எப்படி இருந்ததாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சீரியனின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி பாருங்க. இந்த குஷ்டரோகிகளின் அற்பமான ஒரு பலவீனமான, அது சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இங்கிருந்தாலும் சாக போகிறோம், பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாக போகிறோம். சீரியருடைய படைபல அங்கேயாகிலும் பாளையத்துக்கு போவோம், அங்கே போனாலும் நம்மளை கொன்னா சாகலாம், உயிரோடு வைத்தா பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய தளர்ந்த, ஏற்கனவே நோய் கொண்ட பலவீனமான சரீரம், இதில் தளர்ந்த நடையோடு நடந்து வரக்கூடிய அற்பமான ஒரு நடைச்சத்தம் இப்போ சீரியர்களுடைய படைபலத்துக்கு அவங்க பாளையத்தில் தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு அது எப்படி கேட்டது? பெரிய இராணுவத்தின் சத்தம், நிறைய ரதங்கள் ஓடி வரக்கூடிய சத்தம், பெரிய ஒரு இரைச்சலின் சத்தம். உடனே சீரியர்கள் பேசிக்கொள்றாங்க. இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் இராணுவத்தையும் எகிப்தியரின் இராணுவத்தையும் கூட்டிக்கிட்டு இப்போ பெரிய இராணுவமாக நமக்கு எதிராக வந்துட்டாங்க. நாம் அந்த பலத்த இராணுவத்தை நம்மால் எதுக்க முடியாது, பேசாம நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டியதான் என்று அந்த சீரியர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இரவில் உயிர் பழைச்சா போதும் என்று ஓடிவிட்டார்கள்.
இந்த குஷ்டரோகிகள் போய் பாளையத்தில் சேர்றாங்க. முதல் கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. ஒருத்தருமே இல்லை, நிறைய சாப்பாடு இருக்குது. இவங்களே பட்டினி, ஆகவே சாப்பாடை சாப்பிட்றாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, நல்ல வஸ்திரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க. அடுத்த கூடாரத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் ஆள் இல்லை. அங்கேயும் சாப்பாடு இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, வஸ்திரங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்போ தான் இந்த 4 பேரும், இந்த 4 குஷ்டரோகிகளும் என்ன சொல்கிறாங்க பாருங்க. 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த 4 குஷ்டரோகிகளும் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நம்ம செய்யறது நியாயமே இல்லை, நம்ம செய்யக்கூடிய இந்த காரியம் நியாயம் இல்லை. ஊருக்குள்ள எல்லாரும், நம்ம பட்டணத்துக்குள்ள அத்தனை பேரும் இந்த சீரியருடைய பாளையத்தை நிமித்தம் அவங்க எல்லாரும் அங்கே பதுங்கி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. இதில் பஞ்சம் வேற. நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் கொள்ளையடித்து ஒளிச்சு வைக்கிறோமே. இது நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு நாள், நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். நாம் செய்வது நியாயம் அல்ல. வசிங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். கர்த்தர் நமக்கு செய்த புண்ணியங்கள். சத்துருவை அவர் துரத்தி விட்டார், சத்துருக்களை முறியடித்தார், கர்த்தரே துரத்திட்டார். இவங்க சத்துருக்களை எதுக்க பலம் இல்லை, கர்த்தர் சீரியரின் படைபலத்தை துரத்தி விட்டார். அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! வாழ்விலை கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம், நம் தேசத்துக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம். இது ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். இந்த 4 குஷ்டரோகிகளும் பேசிக்கொண்ட ஒரு காரியம். இன்றைக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு நாள், கர்த்தர் நமக்கு செய்த ரட்சிப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நமக்கு தந்த விடுதலையை சொல்லக்கூடிய ஒரு நாள். பொழுது விடியட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பிறகு சொல்லலாம். வயசான பிறகு ஊழியத்துக்கு போகலாம், வயசான பிறகு நம்ம ஆண்டவரை குறித்து பேசலாம். இப்பெல்லாம் ஒன்று பேச வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று, பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் மௌனமாய் இருந்தால் குற்றவாளிகளாவோம். ஆகவே இப்பொழுதே ராஜாவின் அரண்மனைக்கு நம்ம போவோம், அரண்மனை ஆட்களுக்கு இந்த நற்செய்தியை நம்ம சொல்லுவோம் என்று புறப்பட்டு போனார்கள் குஷ்டரோகிகள். ஆம் அருமையானவர்களே, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், இப்பொழுதே இது அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இதை நம்ம சொல்லணும். இன்றைக்கு இது ரட்சிப்பு. ஒரு நாள் யாராலும் ரட்சிக்கப்பட முடியாது, எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் சத்தியத்தை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளான அந்தகாரமான ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திற்கு. கிருபையின் காலம் முடிவடைந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையே இருக்காது பூமியில். இப்போ கிருபை இருக்கிறனால தான் நல்லவங்க, கெட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, கிறிஸ்தவங்க, மற்றவங்க எல்லாருக்குமே கிருபை தான். உலகம் முழுவதுக்கும் கிருபை தான். ஆனால் கிருபையின் காலம் முடிவடையும். அந்த நாட்களில் யாருக்கும் கிருபை கிடைக்காது, கிருபையே இருக்காது தேசத்தில். அது போயிடும். இஸ்ரேல் நாட்டுக்கு, மற்ற நாடுகளுக்கு ரட்சிப்பு இருக்காது, கிருபை இருக்காது. ஒரு இருள், ஒரு இருளான ஒரு சூழ்நிலை நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பகலுக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஒளி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லலாம், கர்த்தரை குறித்து சொல்லலாம், கர்த்தரை குறித்து பேசலாம். ஆகவே வார்த்தைகள் நமக்கு அருளப்படுகிறது, கர்த்தருடைய சத்தியம் நமக்கு அருளப்படுகிறது என்றால் நம்ம மட்டும் அதை அனுபவிக்க அல்ல, அதை மற்றவங்களுக்கும் சொல்லறதுக்கு. எசேக்கியேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் என்ற ஒரு சாதாரண மனிதன், இவன் ராஜா அல்ல. எசேக்கியேல் ராஜா, அவன் வேற ஒரு மனிதன். இவர் இங்கே எசேக்கியேல், இது வேற ஒருவர். இந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மீது இறங்குகிறது. ஒரு புஸ்தக சுருள் அவன் கையிலே கொடுக்கப்படுகிறது. இதை புசித்து
இஸ்ரவேல் ஜனங்களோடு போய் பேசு. அவன் தீர்க்கதரிசி அல்ல, அவன் ஒரு ராஜாவும் அல்ல, ஒரு சாதாரண மனிதன் தான். வாசிக்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய ஆசாரியனுடைய மகனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இவன் சாதாரண ஒரு மனிதன், இவங்க அப்பா ஒரு ஆசாரியன். ஆனா இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடியவன் அல்ல. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறான். இப்போ 3ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து பார்க்கும்போது, நான் கொடுக்கிற இந்த வார்த்தை, இந்த புஸ்தக சுருள், இந்த சுருளை நீ புசி. இதை புசித்துட்டு வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். இந்த புஸ்தக சுருள், இதை நீ புசி. புசித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களோடு போய் நீ பேசு. இன்றைக்கு புஸ்தக சுருள், ஒரு சுருள், அதை புசி. அதில் வார்த்தைகள் தான் இருக்கும். புஸ்தக சுருள் இன்றைக்கு வேதம், வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். இதை புசி என்றால் நம்ம வார்த்தைகளை கேட்டு கிரகித்து கொள்ளுகிறது, மனதிலே அதை தக்க வைத்து கொள்ளுகிறது. தக்க வைத்து கொண்டு இதை மற்றவங்களிடத்தில் பேசுறது. இதை புசி, இந்த சுருளை புசி, இஸ்ரவேல் ஜனங்களோடு போய் நீ பேசு. அப்ப எசேக்கியேலுக்கு தேவன் சொன்னது போலத்தான் நம்மளுக்கும். அவர் செய்த புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் சுருள், அப்பம், புஸ்தக சுருள், வேத வாக்கியம், அது ஒரு அப்பம். ஆண்டவராக இயேசுவை சாத்தான் சோதித்த போது, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடக்கூடாதா, எவ்வளோ பசியாக இருக்கிறீங்க? அப்போ கர்த்தர் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். வசனத்தால், வார்த்தையால் பிழைப்பான். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சத்தியம், அது ஒரு ஆகாரம், அது அப்பம். ஆகவேதான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அதை விட சிறந்த ஒரு அப்பம், அதனால பிழைக்க முடியும். இயேசு இன்னும் சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், என்னிடத்திலே வருகிறவனுக்கு பசி உண்டாகாது, நான் அவனுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கிறேன். நான் ஜீவ அப்பத்தை கொடுக்கிறேன், ஆகவே அவன் பசி அடையான், அவன் பசியாய் இருப்பதில்லை. வாசிங்க 6:35. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், ஒரு காலும் பசி அடையான். ஜீவ அப்பம் நானே, பசி வராது. ஜீவ அப்பம் தேவனுடைய வாக்கியங்கள், தேவனுடைய வசனங்கள், சத்திய வார்த்தைகள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். அப்படியே காலாகாலம் புசிக்கிறவர்களாகவே இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாம் மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். ஒரு சிறு புஸ்தகம், அங்கே ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒருவரிடத்துல இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி. அதை புசித்து நீ ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் நீ அதை போய் தீர்க்க தரிசனமா உரை சொல்லு. அந்த புஸ்தகத்தை வாங்கி நீ புசி. அது உன் வாய்க்கு இனிப்பா இருக்கும், வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். அதை நீ மற்றவங்களுக்கு சொல்லு. அப்ப புஸ்தகத்தை புசி என்றால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9 பாருங்க. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களுக்கும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும், மற்றவர்களுக்கு பேச வேண்டும். அதற்குத்தான் இதை புசி புசி புசி, புஸ்தக சுருளை புசி. அந்த சுருளை புசி என்று எசேக்கியேலுக்கும் இந்த சிறு புஸ்தகத்தை புசி என்று யோவானுக்கும் இங்கே அறிவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாமும் இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் அந்த புஸ்தக சுருளை தான் புசிக்கிறோம், அந்த சிறு புஸ்தகத்தை தான் புசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் இதை புசித்து 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 அப்படியே உட்காந்துட்ருக்குறோம் அல்ல. காலத்தை பார்த்தால் நாம் எல்லாருமே போதிக்கக்கூடியவங்க தான், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அங்கே பார்க்கிறோம் வேதத்தில் எபிரியர் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தரை ஆசரிக்கக்கூடிய ஒரு இடம், ஆசரிப்பு கூடாரம். அதில் 3 இடங்கள் உண்டு. ஜனங்கள் நிற்கக்கூடிய இடம் பிரகாரம், ஆசாரியர்கள் அங்கே பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் 1ஆம் கூடாரம். அடுத்து 2ஆம் கூடாரம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு மேஜை, ஒரு குத்து விளக்கு, 12 அப்பங்கள் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, கேருபீன்கள், சேராபீன்கள். அங்கே அந்த பெட்டிக்குள்ள 3 முக்கிய காரியங்கள். தங்க கிண்ணத்தில் மன்னா கொஞ்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய தளிர்த்த கோல். மோசே சீனாய் மலை உச்சியிலே 40 நாள் அவன் உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகள், 2 பலகை அது உள்ளுக்கு இருக்குது. உடன்படிக்கை பெட்டி, அதான் பயங்கர பவர்ஃபுல். இஸ்ரவேல் ஜனம் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது சத்துருக்களை மேற்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களை உடன்படிக்கை பெட்டிய யுத்தகலத்துக்கே கொண்டு போவாங்க. சத்துருக்கள் முறியடிக்கப்படுவாங்க, இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆகவே உடன்படிக்கை பெட்டியை அப்படி எடுத்துக்கொண்டு போவார்களாம். ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பெட்டி அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. 2க்கும் நடுவே ஒரு திரைச்சீலை. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. பரிசுத்த ஸ்தலம், தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்ம எல்லாம் எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில். பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது ஆலயத்தின் பிரமாணம் எசேக்கியேல் எழுதுவர் 43ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணம் என்ன? ஆலயத்தின் சுற்றுப்புறம் எங்கும், ஆலயம் முழுவதும் அதை சுற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுவே ஆலயத்தின் பிரமாணம். ஆகவே பரிசுத்த கூடாரம், பரிசுத்த ஸ்தலம் என்றால் உலகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று எதை நம்ம சொல்லுவோம்? ஆலயத்தை தான் சொல்லுவோம். நம்முடைய வீட்டை சொல்லுவோமா? ஒருபோது நம்முடைய வீட்டை சொல்ல மாட்டோம். என்னுடைய வீடு பரிசுத்தமான வீடு என்று சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா ஓடும், சீரியல் ஓடும், சண்டை நடக்கும், கெட்ட வார்த்தை வரும், தர்க்கம், சண்டை, கோபம், பகை எத்தனையோ வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய வீட்டை பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமான வீடு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றால் அது கர்த்தருடைய ஆலயம்தான். இன்றைக்கு கர்த்தர் இந்த 1ஆம் கூடாரம் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்திலே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9 முதல் 2 வசனம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கு மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். இது முதலாம் கூடாரம், பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறார். நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த 1ஆம் கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலம், கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆலயத்திலே, இங்கே 1ஆம் கூடாரத்திலே ஒரு மேஜை, அங்கே ஒரு குத்து விளக்கு, 12 அப்பங்கள், தேவ சமூகத்து அப்பங்கள்
அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இது எப்படி செய்யணும் என்பதுக்கெல்லாம் சில கர்த்தருடைய கட்டளை இருந்தது. அது லேவியராகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த முதலாம் கூடாரத்திலே வைக்கக்கூடிய அந்த அப்பத்தை குறித்து லேவியராகமம் 24 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்க்கும் பொழுது மெல்லிய மாவு, அந்த மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து 12 அப்பங்கள் செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு அப்பத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. வாசிங்க, 10 பங்கு மாவை எடுத்து வாசிங்க. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு அப்பமும் ஒரே அளவா தான் இருக்கணும், கூட்டி குறைச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த வேத வாக்கியம் இருக்கிறபடியே இதிலிருந்து ஒரு எழுத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இன்றைக்கு கூட்டுனா வாதைகள் கூடும், குறைச்சா ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து நம்முடைய பங்கே போயிடும், பேரும் போயிடும். ஆகவே இது அதே அளவு தான், தேவன் வைத்த அளவு. இந்த 12 அப்பத்துக்கு ஒரு அளவு, 10ல் 2 பாகம் எடுத்து ஒவ்வொரு அப்பமும் ஒரே அளவா 12 அப்பங்கள் அந்த மேஜையில் வைக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்தில். ஏன் அப்படி சொன்னார்? 12 கோத்திரங்கள் அன்னைக்கு இருந்தாங்க. ஆகவே 12 அப்பம் 12 கோத்திரத்துக்கு. ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு அது 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. 12 அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்படக்கூடிய உபதேசங்கள் தான் அந்த 12 அப்பம். அப்போஸ்தலரில் பார்க்கலாம், 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் அன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள், ஆலயத்தில் வந்து கூடுகிற தேவனுடைய ஜனங்கள், தேவ சபையிலே சேர்ப்பிக்கப்பட்ட ஜனங்கள், அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசம், அந்த 12 அப்பம் என்பது 12 அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்படக்கூடிய உபதேசம். நமக்கு இன்னைக்கு ஆகாரமா அப்பமா புசிக்கிறோம். இந்த புஸ்தக சுருளை புசி, இந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசி. உன் வாயுக்கு இனிப்பா இருக்கும், வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். நீ ஜனங்களுக்கு தீர்க்க தரிசன உரை. இந்த சுருளை நீ புசி, இஸ்ரவேல் ஜனத்தோடு பேசு என்று எசேக்கியேலுக்கு சொன்னார். வேத வாக்கியங்கள் நமக்கு அப்பமா இருக்குது. அப்போஸ்தல உபதேசங்கள் 12 அப்பம். இன்றைக்கு நமக்கு அது ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம். அதை புசிக்கணும், அதை நம்ம சாப்பிடணும். 2 அடுக்கா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வாக்கியங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 அடுக்கு. புதியதிலிருந்தும் பழையதிலிருந்தும் தேறின வேத பாரகன் எவனும் புதியதிலிருந்தும் பழையதிலிருந்தும் எடுத்து கொடுப்பான். 2 அடுக்கு, 2 ஏற்பாடு, 12 அப்பங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள். இது மேல இந்த 2 அடுக்கு அப்பத்தின் மீதும் தூபவர்க்கம் போடப்பட்டு இருந்தது என்று லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அப்பத்தின் மீது தூபவர்க்கத்தை போட வேண்டும். பாருங்க, 7. ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். இந்த வசனங்கள் இது தூபவர்க்கத்தால் அது தூபப்பட்டிருக்கணும். இந்த அப்பங்கள் என்பது தேவனுடைய வாக்கியம், வசனம் என்று பார்க்கிறோம். தூபவர்க்கம் என்பது வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கும். 3லும் 4லும் பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபவர்க்கம். அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாக்கியமும் அத்தனை முக்கியம். ஆண்டவராகிய தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார், அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம எசாயா 42:21 எழுதப்பட்டிருக்கும். வேதத்தை தேவன் அவ்வளவு முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். வேதம் முக்கியம், ஜெபம் முக்கியம். இந்த 12 அப்பம், அது மேல தூபவர்க்கம். இதை யாருக்காக? ஆரோனையும் அவன் குமாரரையும் இது சேரும். அவங்களுக்கு தான், ஆசாரியர்களுக்கு தான். ஆரோனும் அவன் குமாரர்களும் அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அதை புசிப்பார்களாக. லேவியராகமம் 24:9 பார்த்தா கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்
அதை அவர்கள் புசிக்கிறாங்க. லேவியராகமம் 24:9. அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். அவங்க இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு தகனபலி. அங்க புசிக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்பொழுது நாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவி கோத்திரம் மாத்திரம்தான் ஆசாரியர்கள், மற்றவங்கள்லாம் இல்லை. இப்பொழுது அப்படி அல்ல. வெளிப்படுத்தல் 1 வசனத்தில் அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்னதாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்கள், ராஜாக்கள். நம்ம ஆசாரியர்கள். நம்மை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து அவர் கொடுக்கிற அப்பம், வேத வாக்கியங்களாகிய அப்பத்தை, ஜீவ அப்பத்தை நம்ம புசிக்கிறோம். அதை நாம் புசிக்கிறோம். நாம் ஆசாரியர்கள். 1 பேதுரு 2 வசனத்தில் 9 வசனத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆசாரியர்கள், நாம் ஆசாரியர்கள் என்று. ஆசாரியர்களாய் இன்றைக்கு நம்மை தேவன் கூட்டி கட்டுகிறார். இன்னைக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பேதுரு அந்த 1 நிருபத்தில் 2 5-9 வசனங்களில் எழுதுகிறார். நாம் ஆசாரியர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில், பரிசுத்த ஆலயத்தில் வருகிறோம். வாரந்தோறும் வந்து உட்காருகிறோம். அப்பத்தை வாங்கி புசிக்கிறோம். புசிக்கக்கூடியவர்களாகவே காணப்படுகிறோம். நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னொரு முறை வாசிக்கலாம். எபிரேயர் 5 வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேச வசனங்களை மறுபடியும் பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாய் அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். நம்முடைய காலங்களை கணக்கிட்டால் நாம் புசிக்கிறது மாத்திரம் அல்ல, புசித்து அதை பிறருக்கும் அதை நம்ம அறிவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேத வாக்கியங்களை பேசணும். கேட்டு 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 உக்காந்துக்கிட்டு நம்ம பேசுறதெல்லாம் வெட்டி கதை, வீண் கதை, வம்பு கதை, மற்றவங்களை பற்றி அல்ல, வேண்டாம். நாம் வேத வாக்கியங்களை பேசுவோம். கர்த்தரை குறித்து பேசுவோம். அவர் நமக்கு செய்த புண்ணியங்களை குறித்து பேசுவோம். கர்த்தர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், அவருக்கு சொந்த ஜனமாய் அதற்காகவே தெரிந்து கொண்டார், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு. ஆகவே காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் துவக்க காலத்தில் அதிகாரிகள் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் மிரட்டுவாங்க. கர்த்தரை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் பேசக்கூடாது. உயிர்த்தெழுந்தார் நாங்கள் சாட்சி, அதை நீங்கள் பேசக்கூடாது, எவ்வளவும் பேசக்கூடாது என்று அடித்தாங்க, உதைத்தாங்க, சிறையில் போட்டாங்க, அவங்கள பயமுறுத்தினாங்க, என்னெல்லாம் பண்ணினாங்க. அப்படித்தான் அப்போஸ்தலர் 4 அந்த 17 பார்க்கும் பொழுது அதிகாரிகள் பயமுறுத்துறாங்க, எவ்வளவு பேசக்கூடாது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து எப்படி பேசாமல் இருக்க முடியும், நாங்கள் பேசித்தான் ஆவோம் என்று தைரியமாக சொன்னாங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது தங்களை சார்ந்தவர்களிடத்திலே, இவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே விசுவாசிகள், சபை மக்கள் மத்தியில் வந்து இவர்களுக்கு நேரிட்ட துன்பத்தை சொல்லுவாங்க. அதிகாரிகள் எப்படி அவர்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், பயமுறுத்தினார்கள், கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது என்று அவங்க எச்சரிக்கை விட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லுவாங்க. சபை மக்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பாங்க, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் இவர்கள் வேண்டுதல் செய்து ரொம்ப அழகாக ஜெபிப்பாங்க. இந்த 18 20 கிட்டத்தட்ட 28 வரைக்குமே நம்ம பார்க்கலாம். அப்படி ஜெபிப்பார்கள் கர்த்தரிடத்தில். 29 வாசிங்க.
இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் பயப்படக்கூடாது, தேவ ஊழியர்கள் பயப்படக்கூடாது. அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று உருக்கத்தோடு சபை மக்கள், விசுவாசிகள், நம்மை போல சாதாரண மக்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசையுது. எப்படிப்பட்ட தூபவர்க்கம், அவர்கள் இட்ட தூபவர்க்கம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஜெபம். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடமே அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஜெபித்தா அத்தனை பேர் மீதும் கர்த்தருடைய ஆவியின் அனுகிரகம் அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணினாங்க. அவங்க தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு நீங்க கிருபை செய்யணும்னு கேட்டாங்க. அவர்களுக்கும் தேவன் கொடுத்தார், இவர்களுக்கும் கொடுத்தார், ஜெபித்தவர்களுக்கும் கொடுத்தார். தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் ஓரிடத்துல கூடி வந்து தங்களுக்கு உண்டானதை எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறாங்க. அருமையான நற்குணங்கள். ஆதி அப்போஸ்தலர் சபையில நடந்த காரியங்கள். எல்லாருக்கும் ஒரு தைரியம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேச, கர்த்தருடைய நாமத்தை சொல்ல, அவரை பிரஸ்தாபம் பண்ண, அவருடைய சத்தியத்தை அறிவிக்க எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு. ஆம் அருமையானவர்களே, ஒன்று கர்த்தர் வரப்போகிறார், இல்லைன்னா நாம போக போறோம். ரெண்டுல ஒன்று நடக்கும். கர்த்தர் வெளிப்பட்டால் நம்ம உயிரோடு அவரை தரிசிப்போம். அவர் வர தாமதமானால் நாம சீக்கிரம் போவோம். ஏதாகிலும் ரெண்டுல ஒன்று நம்முடைய வாழ்வில் நடக்க தான் போகுது. நாம் அதற்குள் நாம் புசிக்கக்கூடியவங்களாகவே இருக்க வேண்டாம். நாம் புசித்ததை, இந்த சுருளை புசித்து நீ போய் பேசு என்றார் எசேக்கியேலுக்கு. இந்த சின்ன புஸ்தகத்தை வாங்கி புசி. வாயுக்கு இனிப்பாதான் இருக்கும் தேன் போல, வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும். நீ பல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தேசத்தாருக்கும் நீ அதை போய் சொல்லு. தீர்க்க தரிசனம் உரை. புசிப்பது நமக்காக மாத்திரமல்ல, நாம் வேத வாக்கியங்களை காது கொடுத்து கேட்கிறோம், புசிக்கிறோம். இதை மற்றவர்களுக்கும் சொல்லணும். காலத்தை பார்த்தால் நாம் எல்லாம் போதகராய் இருக்க வேண்டியவர்கள். இன்னும் குழந்தைகளைப் போலவே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை குறித்து நாம் பேச வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அவரை நாம் அறிவிக்க வேண்டும். அவரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். அவரை பிரசித்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நம் மீது எதிர்பார்ப்பு உள்ளவராய் இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அது நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய காலங்களை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலமாய் நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து ஆராதித்து சத்திய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாகவே காணப்படுகிறோம். கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு ஒரு உணர்வை தந்தீர். நாங்கள் கேட்கிற சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவித்து அவர்களை கத்தரண்டையிலே வழிநடத்தக்கூடியவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை அருளும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடியவர்களாய், பாலை உண்ணத்தக்கவர்களாய் இராதபடி நாங்கள் வளர்ச்சி அடைய, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாங்கள் வளர்ச்சி அடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை அருளும்.
கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே. இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு அருளுகிற வார்த்தைகள் எத்தனை மேன்மையானது. கர்த்தர் எங்களுக்கு செய்த புண்ணியங்கள் எத்தனை எத்தனை அதிகம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த புண்ணியங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்க அந்தகாரத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தீரே. உம்முடைய புண்ணியத்தை அறிவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு வாயை தந்த தேவன் அதை உமக்கென்று பயன்படுத்த கிருபை அருளும். அருமையான குரலை கொடுத்த தேவன், பாஷையை கொடுத்த தேவன், பேச கிருபை செய்த தேவன், உம்மை குறித்து பேச எங்களுக்கு கிருபை அருளும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.